வணக்கம். நாம் இன்று த இண்டஸ்ட்ரீஸ் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் 1947 தொழில் தகராறுகள் சட்டம் 1947 என்ற பாடத்தில் செக்ஷன் 5 போர்ட் ஆஃப் கன்சிலியேஷன் சமரச வாரியம் இதை பற்றி நாம் இந்த வகுப்பில் பார்க்கலாம். பெரும்பாலும் தொழில் தகராறுகள் நிர்வாகத்திற்கும் தொழிலாளிகளுக்குமே ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒரு சில சமயங்களில் நிர்வாகிகள் இடையிலேயும் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததாக தொழிலாளிகள் மற்றும் தொழிலாளிகளுக்கு இடையேயாகவும் தொழிற்சங்க பிரச்சனைகள் தொழில் தகராறுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. பெரும்பாலும் நிர்வாகிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனையே பெரும்பாலும் சீரியஸாக இது வெளிப்படுத்தக்கூடிய பிரச்சனையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த நிர்வாகிகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் ஏற்படக்கூடிய தொழில் தகராறுகள் சட்ட பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து வைக்க பல நடவடிக்கைகளில் பல விதிகளை தொழில் தகராறு சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்படி செக்ஷன் 3 ஒர்க்ஸ் கமிட்டி தொழிலாளர்களுக்கு இடையேயும் நிர்வாகத்துக்கிடையேயும் சில நபர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் உட்கார வைத்து சுமூகமாக பேசி அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்வது, இது ஒர்க்ஸ் கமிட்டி வேலை. இதில் தீர்வு காண முடியலன்னு சொன்னால் அடுத்ததாக செக்ஷன் 4 கன்சிலியேஷன் ஆஃபீஸர்ஸ் சமரச அதிகாரிகளை அரசு நிர்ணயிக்கும். இவர்கள் தொழிலாளர்களோடும் கம்பெனி நிர்வாகிகளோடும் பேசுவார்கள். இந்த பேச்சுவார்த்தை முடிவு பெறவில்லை என்றால் அடுத்ததாக செக்ஷன் 5 போர்ட் ஆஃப் கன்சிலியேஷன் அரசு நிர்ணயிக்கும். இது சமரச வாரியம் எனப்படும். இப்போ நாம் சமரச வாரியத்தை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த வாரியத்தின் நோக்கம் என்னன்னா, தொழிலாளர் நிர்வாகிகளுக்கிடையே வரக்கூடிய பிரச்சனையை சுமூகமாக அமைதியாக தீர்க்க வேண்டிய நடைமுறை மேற்கொண்டு அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முயலுது. இந்த போர்ட் ஆஃப் கன்சிலியேஷனை யார் நியமிப்பாங்கன்னா அரசாங்கம் நியமிக்கும். ஏற்கனவே கன்சிலியேஷன் ஆஃபீஸர் இந்த பிரச்சனையை முடியலன்னு சொன்னால், ஃபெயில்டு டு காம்ப்ரமைஸ் முடியலன்னு சொன்னால் அவர் ரிப்போர்ட் அனுப்புவார் அரசாங்கத்துக்கு. அந்த ரிப்போர்ட் அடிப்படையாக வச்சு இந்த போர்ட் ஆஃப் கன்சிலியேஷனை இந்த செக்ஷன் 5 என்ற கீழே அரசு நிர்ணயிக்கும். இந்த போர்ட் ஆஃப் கன்சிலியேஷன் அமைப்பு எப்படி நியமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அரசு ஒரு அறிவிப்பின் மூலமாக இந்த வாரியத்தை நிர்ணயிக்கும். இது செக்ஷன் 5 சப்செக்ஷன் 1ல் குறிப்பிட்டிருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். The appropriate government may, as occasion arises, by notification in the official gazette, constitute a board of conciliation for promoting the settlement of industrial dispute. தொழில் தகராறுகளை தீர்த்து வைக்கும் நோக்கத்துடன் ஒரு உரிய அரசிதழில் ஒரு அறிவிப்பை ஏற்படுத்துகிறது. அந்த அறிவிப்பில் இந்த போர்ட் ஆஃப் கன்சிலியேஷனை நியமிக்கிறது. இந்த அறிவிப்பில் போர்ட் ஆஃப் கன்சிலியேஷனில் பங்கேற்கும் ஒரு நபர் அலுவலர் பற்றிய விவரங்களையும்
அதில் அந்த கெசட்டில் குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த போர்ட் ஆஃப் கன்சல்டேஷனில் யார் யார் இருப்பாங்க அப்படின்றத பார்ப்போம். இது சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க. A board cell consists of a chairman and 2 or 4 other members. 2 பேரோ அல்ல 2 மடங்கான 4 இப்படி மடங்கு அடிப்படையில் 2 மடங்கு அடிப்படையில் நியமிப்பாங்க. யாரு? as the appropriate government thinks fit. யாரை நியமிச்சா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அரசு தீர்மானிக்கிறதோ அவங்க அந்த போர்ட் ஆஃப் கன்சல்டேஷன் ஒரு தலைவரையும் உறுப்பினர்களையும் நியமிப்பாங்க. சப்செக்ஷன் 3 என்ன சொல்லுதுன்னா, the chairman shall be an independent person. அவர் தான் எந்த நபரையும் சாராத சுதந்திரமான ஒரு மனுஷனா இருக்கணும், ஒரு அதிகாரியா இருக்கணும். And the other members shall be person appointed in equal number to represent the parties to the dispute. அதாவது இந்த டிஸ்பியூட்டை கருத்துக்களை எடுத்து வைக்கக்கூடிய சரியான மெம்பரை இருதரப்பாரும் சமமான அளவிலே 2 இவங்க 2 4 அவங்க 4 சமமான அளவிலே இரட்டைப்படை ஸ்தானத்திலே அந்த இருதரப்பாரும் நியமிப்பார்கள். அண்ட் எனி பர்சன் அப்பாயிண்டட் டு ரெப்ரசன்ட் எ பார்ட்டி shall be appointed on the recommendation of the party. இந்த நபர்களை அந்த பார்ட்டியுடைய இருதரப்பாருடைய விருப்பத்தின் அடிப்படையிலே நியமிக்கப்படுவார்கள். ஆனால் இந்த சேர்மன் தலைவர் மட்டும் அரசாங்கத்தாலே நியமிக்கப்படுவார்கள். அதாவது உரிய அரசு சுதந்திரமான ஒரு தலைவரை சேர்மன் நியமிக்கும். மற்ற உறுப்பினர்களை இரட்டைப்படையின் அடிப்படையில் இருதரப்பாலும் தாங்கள் பிரதிநிதித்துவ முறையிலே நியமிக்கப்படுவார்கள். சரி, இருதரப்பாரும் பிரதிநிதித்துவ முறையிலே மெம்பர்களை நியமிக்கிறாங்க. ஒரு தரப்பாலோ இரு தரப்பாலோ அவங்க பிரதிநிதியை நியமிக்க தவறினால், அவங்களுக்கு யாரும் சரியா வரலன்னு அவர் முடிவுக்கு வந்திருந்தாங்கன்னா, யாரும் அப்பாயின்மெண்ட் பண்ணலைன்னா, அது என்ன சொல்லுதுன்னா, if any party fails to make a recommendation as foresaid within the prescribed time, அந்த குறித்த காலத்திற்குள்ள இருதரப்பாரும் இல்ல ஒரு தரப்பாரோ யாருமே அவங்களுடைய தகுதி வாய்ந்த பிரதிநிதிகளை நியமிக்கலன்னா, the appropriate government shall appoint such person as it thinks fit to represent that party. அந்த தொழில் தகராறை தீர்த்து வைக்கக்கூடிய தகுதி வாய்ந்த உறுப்பினர்களை அரசாங்கமே நிர்ணயிக்கும். சரி, இப்போ வாரியம் நிர்ணயம் பண்ணியாச்சு. 2 தரப்பாரும் நபர்களை நியமிக்கிறாங்க. அப்படி நியமிக்கலன்னா அரசு ஒரு தலைவரையும் அதுக்கு தகுதி வாய்ந்த மெம்பர்களையும் இரட்டைப்படை அடிவில் தேர்வு செய்து இந்த போர்டை நியமிக்கும். அது எப்படி செயல்படக்கூடிய வழிமுறை என்னன்றதை நாம் இப்போ பார்க்கலாம். சப்செக்ஷன் 4 என்ன சொல்லுதுன்னா, a board having the prescribed quorum may act notwithstanding in the absence of the chairman or any of its member or any vacancy in its member. என்ன சொல்லுதுன்னா, இந்த மீட்டிங் கூட்டும் பொழுது தலைவரோ உறுப்பினர்களோ ஒரு சிலர் ஆஜராக முடியாத பட்சத்தில் அந்த மீட்டிங்கில் மெஜாரிட்டி கோரம் இருந்தால் அந்த கோரம் அந்த வாரியம் தொடர்ந்து அன்றைய கூட்டத்தில் செயல்படும். அதனால் யாரும் வரலன்றதுக்காக நிற்காது. மெஜாரிட்டி இருந்தால் அந்த கூட்டம், அந்த வாரியம், போர்ட் ஆஃப் கன்சல்டேஷன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தும். இப்போ இந்த வாரியத்தில்
சில மெம்பர்கள் வந்து சரியாக செயல்படலை அப்படின்னா அதனுடைய நிலைமை என்னன்னு பார்ப்போம். Provided that if the appropriate government notifies the board that the services of the chairman or any other members have ceased to be available, the board shall not act until a new chairman or member, as the case may be, has been appointed. அதாவது அரசால நியமிக்கப்பட்ட தலைவர் மற்றும் இருதரப்பாளரும் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் இவர்கள் வந்து சரியாக செயல்படவில்லை, இல்லை தொடர்ந்து கூட்டத்துக்கு வர முடியவில்லை, இல்லை தலைவர் வந்து வேணான்னு மறுக்கிறாரு, இல்லை அவர் வேதான்னு சொல்லிட்டு இந்த வாரியத்திலிருந்து விடுபடணும்னு நினைக்கிறாரு. இப்படியான சூழ்நிலையில் என்ன செய்யன்னு சொன்னால் அரசாங்கம் அவர்களை அந்த பொறுப்பிலிருந்து நீக்கிவிட்டு வேறு ஒரு தலைவரையோ உறுப்பினரையோ அரசு நியமிக்கும். அந்த அரசு நியமிக்கக்கூடிய காலம் வரையில் அந்த வாரியம் இருக்கும், ஆனால் செயல்படாது. கலைக்கப்படவில்லை, ஆனால் செயல்பாட்டை நிறுத்தி வைக்கும். இந்த தலைவரையோ தகுதி வாய்ந்த உறுப்பினர்களையோ அரசு நியமிக்கும் பொழுது அந்த உறுப்பினர்கள் இந்த வாரியத்தில் சேர்ந்து இந்த வாரியம் செயல்பட ஆரம்பிக்கும். இப்போ இந்த வாரியத்தினுடைய டியூட்டிஸ் என்னென்ன வேலைக்காக இந்த வாரியம் அமைக்கப்படுகிறது, அதன் செயல்பாடு என்னன்றதை நாம் அப்போ பார்ப்போம். இந்த வாரியம் அமைக்கிறது அந்த தொழில் தகராறை தீர்த்து சமரச முறையில் உடன்பாட்டு கொண்டு வருவதுதான் இந்த வாரியத்தின் தலையாய கடமையாக இருக்கும். இந்த வாரியம் இருதரப்பு பிரதிநிதிகளுடன் கலந்து பேசி அந்த முரண்பட்ட பிரச்சனைகளை, தொழிலாளர்களுக்கு தற்போது ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளை, குறைகளை களைந்து இருதரப்பாரையும் உடன்பாட்டுக்கு ஒருமித்த கருத்துக்கு கொண்டு வருவதாகும். சரி, இப்போ மீட்டிங் அந்த வாரியம் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டார். அந்த பிரச்சனையை அந்த ரிப்போர்ட்டை இந்த வாரியம் அரசுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். சப்போஸ் அந்த பிரச்சனையை இந்த போர்ட் ஆஃப் கன்ஸ்டிடியூஷன் முடிக்க முடியல அப்படின்னா, முடிக்க முடியலனாலும் அந்த முடிக்க முடியாததுக்கான காரணத்தை எழுதி அரசுக்கு அனுப்ப வேண்டும். அதாவது இந்த வாரியம் இந்த தகராறில் ஈடுபட்டு முடிக்க முடியாத பட்சத்தில் அது என்ன பண்ணணும்னு சொன்னால், அந்த வாரியம் அதனுடைய என்னென்ன முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதோ அதையெல்லாம், அதாவது சமரச வாரியம் மேற்கொண்ட முயற்சிகள் விவரம், அந்த முயற்சிகள் அடிப்படையிலே அது ஏன் தோல்வியுற்றது என்பதற்கான காரணங்கள், மற்ற ஆலோசனைகள் ஆகியவற்றை இந்த போர்ட் ஆஃப் கன்சிடரேஷன் அரசுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். எப்படின்னா, இந்த மீட்டிங் முடிஞ்சு 2 மாதத்து காலத்துக்குள்ள இந்த ஃபெயிலியர் ரிப்போர்ட்டை இந்த வாரியம் போர்ட் ஆஃப் கன்சிடரேஷன் அரசுக்கு அனுப்ப வேண்டும். அரசுக்கு போர்ட் ஆஃப் கன்சிடரேஷன் அனுப்பிய பின் அந்த அரசு அந்த அறிக்கையை என்ன போர்ட் ஆஃப் கன்சிடரேஷன் அனுப்பிச்சதோ அரசுக்கு அந்த அறிக்கையை 30 தினங்களுக்குள்ள அரசு வெளியிட வேண்டும். அதாவது தொழிலாளர் நீதிமன்றம் தொழில்துறை தீர்ப்பாயத்துக்கு அனுப்பலாம். அதாவது இப்போ 30 தினங்களுக்குள் அரசு அந்த வாரியம் அனுப்பிய ரிப்போர்ட் அனுப்பணும். இந்த ரிப்போர்ட்டை அரசு வாங்கி அதுக்கு அடுத்த நடவடிக்கையான
நீதித்துறைக்கு அந்த ரிப்போர்ட்டை பரிந்துரை செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் பரிந்துரை செய்யாம அந்த ரிப்போர்ட்டின் மேல அந்த அறிக்கையில் ஆய்வு செய்து இதை மேற்கொண்டு எந்த முயற்சியும் செய்ய வேண்டியது இல்லை என்று கருதினால் அதை அந்த அறிக்கையை கிடப்பில் போட்டுவிடும். அதனுடைய முடிவு என்னன்னா, இதற்கு மேற்கொண்டு இந்த பிரச்சனையை கொண்டு செல்ல விரும்பவில்லை என அரசு முடிவெடுத்ததாக கருதப்படும். அதாவது அந்த அறிக்கையை போர்ட் ஆஃப் கன்ஸ்டிடியூஷன் கொடுத்த அறிக்கையின் அடிப்படையிலே மேற்கொண்டு அரசு அந்த பிரச்சனையை வேறு எந்த மன்றத்துக்காவது நீதிமன்றத்துக்கு அனுப்பி தீர்வு காண வேண்டும் என்று நினைத்தாலோ இல்லை தேவையில்லை மேற்கொண்டு அது அனுப்ப வேண்டியதில்லை என்று அரசு கருதினாலோ அதனை அந்த ரிப்போர்ட்டில் எழுதி அதை அந்த ஃபைலை முடித்துவிட வேண்டும். மேற்கொண்டு எந்த நீதிமன்றத்துக்கும் அனுப்பலன்னா அந்த ஃபைல் அந்த விவரம் இத்தோடு முடிவிட்டதாக அரசு கருதியாக எண்ணப்படும். சரி, இந்த பவர் ஆஃப் கன்சிலியேஷன் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதனுடைய வேலை என்னன்னா, அதனுடைய பொறுப்பு என்ன, அதனுடைய அதிகாரம் என்ன அப்படின்றத நாம் இப்போ பார்ப்போம். இந்த வாரியம் அமைக்கப்பட்டவுடன் இவ்வாரியம் இரு தரப்பாருக்கும் நிர்வாகத்துக்கும் தொழிலாளர் சங்கத்துக்கும் நோட்டீஸை அனுப்பி இந்த மீட்டிங் சம்பந்தமாக தேதி நாள் குறிப்பிட்டு இருவரையும் எந்த இடத்துக்கு மீட்டிங் செய்யணும் ஆலோசனை பண்ணணுன்றத இடத்தோடு குறிப்பிட்டு ஒரு நோட்டீஸு இரு தரப்பாருக்கும் அனுப்பும். பிறகு இந்த வாரியம் தொழிற்சாலைக்குள்ள நுழைஞ்சு என்கொயரி பண்ணணும் அப்படின்னா இதற்கும் அந்த வாரியம் யாரு அந்த அலுவலகத்திற்குள்ள சம்பந்தப்பட்ட நிர்வாகத்துக்கு தான் ஆய்வு செய்ய இருப்பதை தெளிவாக தெரியப்படுத்தும். தேதி நேரம் காலத்தோடு தெரியப்படுத்தி அன்றைய தினம் அந்த போர்ட் ஆஃப் கன்சிலியேஷன் அந்த தொழிற்சாலைக்குள் நுழைந்து ஆய்வு செய்யும். இந்த ஆய்வு செய்யும் வாரியம் அங்க இருக்கிற நபரோடு பேசலாம், என்கொயரி பண்ணலாம், நிர்வாகத்தோடு என்கொயரி பண்ணலாம், தொழிலாளர் பிரதிநிதியோடு என்கொயரி பண்ணலாம், மற்றும் யார் யாரை விசாரிக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ அவங்களையும் அது விசாரிக்கக்கூடிய அதிகாரம் உண்டு. இந்த விசாரணை நீதிமுறையின்படி இந்த விசாரணை அமையக்கூடும். நீதிமுறையின்படி தான் இந்த விசாரணை நடக்கும். நீதிமன்ற அதிகாரங்கள் என்ன உண்டோ அந்த அதிகாரங்களை போர்ட் ஆஃப் கன்சிலியேஷன் கொண்டிருக்கும். விசாரணைக்கு சம்மன் போட்டு வர வைக்கலாம், அவங்க விசாரணை பண்ணலாம், ஆவணங்களை கொடுன்னு கேட்கலாம், இல்லை வேறு இடங்களில் சேர்ந்து வேற யாராவது விசாரிக்கலாம். இது போன்ற சர்வ வல்லமை படைத்த நீதித்துறையின் கீழ் நீதித்துறையின்படி செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த போர்ட் ஆஃப் கன்சிலியேஷன் இருக்கு. இப்போ ஒரு கேஸ்ல பார்க்கலாம். ஸ்டேட் ஆஃப் பீகார் வெர்சஸ் கிருபா சங்கர் ஜெய்ஸ்வால். ஸ்டேட் ஆஃப் பீகார் வெர்சஸ் கிருபா சங்கர் ஜெய்ஸ்வால், AIR 1960 SC 340. இந்த வழக்கில் உரிய அரசாங்கத்திற்கு தனது விசாரணை அறிக்கையை அனுப்பி வைக்கும் அதிகாரம் சமரச வாரியத்துக்கு உண்டு. அதாவது என்ன நடந்துச்சோ விவரமான அறிக்கையை கட்டாயம் இந்த வாரியம் சக்சஸ் ஆனாலும் சரி ஃபெயில் ஆனாலும் சரி அந்த தொழிற்சங்க பிரச்சனையை எந்த விதமாக அது நடந்ததோ அந்த முழு விவரத்தையும் முழுமையாக விவரமாக எழுதி அரசாங்கத்துக்கு எழுதி அனுப்ப வேண்டும். ஆனால் இந்த போர்ட் ஆஃப் கன்சிலியேஷன்
தொழிற்சங்கத்தின் மீதோ தொழிலாளி மீதோ நிர்வாகி மீதோ எந்த உத்தரவையும் பிறப்பிக்க அதிகாரம் இல்லை. இது ரிப்போர்ட் தான் அனுப்பலாமா தவிர இது உத்தரவு போட முடியாது என இந்த உச்ச நீதிமன்றம் ஸ்டேட் ஆஃப் பீகார் வெர்சஸ் கிருபா சங்கர் ஜெய்ஸ்வால் என்ற கேஸ்ல உத்தரவு தீர்ப்பு கூறியுள்ளது. இவ்வாறாக நாம தொழிற்சங்க பிரச்சனையை முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அமைப்புகள் இப்போ தற்சமயம் போர்ட் ஆஃப் கன்சிடரேஷன் மூலமாக எப்படி தீர்வு காண்பது என்பதை பற்றி இந்த பாடத்தில் நாம் பார்த்தோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.